அனைவருக்கும் வணக்கம். பல்வேறு போட்டித் தேர்வுகளை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்ப்போம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 10th முடிச்சுட்டு ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக போக முடியும். என்னென்ன போஸ்டிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா, போலீஸ் தேர்வுக்கு எழுதலாம், டிஎன்பிசி குரூப் 4 தேர்வு எழுதலாம், ரயில்வேல கிளரிக்கல் எழுதலாம், அதே மாதிரி போஸ்டல் எக்ஸாம் எழுதலாம். இந்த மாதிரி ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இந்த மாதிரி தேர்வுக்கெல்லாம் 10th குவாலிஃபிகேஷன்லேயே உள்ளே என்ட்ரு ஆகலாம். இப்போ 12th குவாலிஃபிகேஷனில் என்னென்னா, 12th குவாலிஃபிகேஷனில் ரயில்வே எழுதலாம், டிஎன்பிசி குரூப் 4 விஏஓ எழுதலாம். அது 10th இருந்தாவே போதும், 12th இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி போஸ்டல் எக்ஸாம்ஸ்லேயும் 12th குவாலிஃபிகேஷன் இருக்குது. எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் 12th குவாலிஃபிகேஷனில் எக்ஸாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி போட்டித் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்கள் 10th படிக்கும் பொழுது இருந்து நம்ம கவர்மெண்ட் வேலைக்கு போகணுன்னு நினச்சா, நாங்கள் ஜூனியர் ஐஏஎஸ் எக்ஸாம்னு சொல்லி ஸ்கூல் லெவல் அண்ட் காலேஜ் லெவல் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம். இப்போ அந்த மாதிரி தேர்வுலாம் எழுதி நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா படிக்கும்போது போட்டித் தேர்வுலாம் எப்படி இருக்கும் அப்படின்றத நாங்கள் கல்லூரி மாணவர்களுக்கு காலேஜ் லெவலும், பள்ளி மாணவர்களுக்கு ஸ்கூல் லெவலும் நாங்கள் ஜூனியர் ஐஏஎஸ் எக்ஸாம்ஸ் வருஷம் கண்டக்ட் பண்ணுறோம். அந்த மாதிரி இந்த தேர்வுலையும் கலந்து கொள்ளலாம். அதே போல் காலேஜ் படிக்கும்போது, ஸ்கூல் படிக்கும்போது இருந்து இந்த மாதிரி இந்த ஜென்ரல் நாலேஜ், ஜென்ரல் அவேர்னஸ் வளர்த்திக்கிறது, திறனறி தேர்வு எழுதுறது, இதெல்லாம் ஒரு ப்ராக்டிஸாக இருக்கிறவங்க வெரி ஈஸியாக கவர்மெண்ட் வேலைக்கு போயிடலாம். அதே போல் பார்த்திங்க அப்படின்னா, டிகிரி முடித்த மாணவர்கள் என்னென்ன தேர்வு எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஐஏஎஸ் தேர்வுக்கு எனி டிகிரி ஜஸ்ட் குவாலிஃபை பண்ணியிருந்தாவே போதுமானது. நிறைய பேருக்கு ஐஏஎஸ்க்கு பிஜி படிச்சிருக்கணும், ஃபஸ்ட் கிளாஸ் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. அந்த தேர்வுக்கு நீங்கள் நல்லா படித்து அந்த தேர்வில் மதிப்பெண் நிறைய எடுத்திங்கனாவே ஐஏஎஸ் தேர்வு நீங்கள் வெற்றி பெறலாம். இப்போ அதே போல் டிஎன்பிசி குரூப் 1 டெப்டி கலெக்டர், டிஎஸ்பி, டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர், டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்டர், இந்த மாதிரி போஸ்டிங் எல்லாமே டிஎன்பிசி குரூப் 1ல் வருது. இந்த ஹையஸ்ட் போஸ்டிங் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட் லெவலில் ஹையஸ்ட் போஸ்டிங் வருது அப்படின்னா அது டிஎன்பிசி குரூப் 1 தான். அதில் நீங்கள் பாஸ் பண்ணி போஸ்டிங் போன பிறகு இப்போ டெப்டி கலெக்டர் ஆகணும்னா ப்ரொமோஷன் டு கலெக்டர், டிஎஸ்பி ஆகணும்னா ப்ரொமோஷன் டு எஸ்பி, எஸ்பின்னா ஐபிஎஸ் கேட்டகரி. அந்த மாதிரி இப்போது நீங்கள் இந்த போட்டித் தேர்வில் ஸ்டேட் லெவல்லையே இப்போ இதெல்லாம் எழுதுனா நம்ம தமிழ்நாட்டிலே கிடைக்கும். இப்போ ஐஏஎஸ் தேர்வு எழுதி வெற்றி பெறோம்னா இந்தியா லெவலில் எங்கே வேணாலும் போடுவோம். மார்க் டாப்பாக இருக்கும்போது தான் ஹோம் ஸ்டேட்டில் கிடைக்கும். ஓரளவுக்கு மார்க் கம்மியாக இருக்குன்னா அவங்க கொடுக்குற நம்ம பணியை எடுத்துக்கணும். இந்தியா லெவலில் எனி ஒன் ஸ்டேட்டில் ஜாயின் பண்ணலாம். நான் தமிழ்நாட்டில் மட்டுமே ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஎன்பிசி குரூப் 1 எழுதி வெற்றி பெற்றால் தமிழ்நாட்டிலே வரலாம். அதே மாதிரி யூபிஎஸ்சியில் டாப் லெவல் மார்க் எடுத்து நீங்கள் கேட்குற ஸ்டேட்டு அலாட்மெண்ட் கிடைக்கும். அப்போ ஹோம் ஸ்டேட் கேட்டு வரலாம். நம்ம அதில் மார்க் குறையுதுன்னா அவங்க கொடுக்குறது தான் போக முடியும். இப்போ அதே போல் டிஎன்பிசி குரூப் 2, குரூப் 2ல் என்னென்ன வரும் அப்படின்னா, முனிசிபல் கமிஷனர், ஆர்ஐ, ஏன்னா இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது ஆர்ஐ போஸ்டிங். அதே மாதிரி இப்போது பார்த்திங்கன்னா கமர்ஷியல் டேக்ஸில் அசிஸ்டன்ட் கமிஷனர், ஏஎஸ்ஓ, அதாவது செக்ரட்டரியேட்டில் ஏஎஸ்ஓ அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் வரும். அதே மாதிரி கமிஷனர் ஆஃபீஸில் நம்ம நீங்கள் கமர்ஷியல் டேக்ஸ்லேயும் உள்ளே வரலாம். அதே மாதிரி கருவூலம், இந்த மாதிரி வேரியஸ் டைப் ஆஃப் டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டண்ட்டாக வரலாம். இப்போது எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் அப்படின்றது குரூப் 1ல் வரும். அதே டெப்டி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் அப்படின்றது குரூப் 2ல் வரும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர், நம்ம பத்திர கருவூலத்திலலாம் போய் ரிஜிஸ்டர் பண்ணுறோம் இல்லையா, அந்த ரிஜிஸ்டர் குரூப் 1ல் வரும். அதே சப் ரிஜிஸ்டர் அப்படின்னு வர்றது குரூப் 2ல் வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய போஸ்டிங்லாம் பார்த்திங்கன்னா குரூப் 1, குரூப் 2ல் டாப் போஸ்டிங்லாம் இருக்குது. அது அட்மினிஸ்ட்ரேஷனில் நம்ம ஒரு தலைமை பண்பில் வரணும்னு நினைக்கிறவங்க டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2 எழுதலாம். நான் சொல்கிறது எல்லாமே ஸ்டேட் லெவலில் நடக்கக்கூடிய தேர்வு. இது அதாவது மாநில தேர்வு, மத்திய தேர்வு 2 இருக்குது. ஸ்டேட் லெவலில் வர்றது நம்ம அந்த ஸ்டேட்டுக்குள்ளேயே வேலை கிடைக்கும். அதே மாதிரி சென்ட்ரல் லெவலில் எழுதுறது மத்திய தேர்வு இந்தியா லெவலில் எங்கே வேணாலும் போஸ்டிங் கிடைக்கும். இப்போ அந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணுறோன்னா அவங்க ட்ரான்ஸ்ஃபர் எங்கே வேணாலும் தருவாங்க. இப்போ அந்த மாதிரி ஸ்டேட் லெவலில் டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4, குரூப் 5, குரூப் 6, குரூப் 7, குரூப் 8 அப்படின்னு 8 வகையான தேர்வு
இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடிலாம் வந்து இப்போது இந்த பால் பண்ணையெல்லாம் இருக்கு இல்லையா, நம்ம ஆவின்லாம் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம டிஎன்பிசியில் கொண்டு வந்துட்டாங்க. அதேமாதிரி கோஆப்ரேட்டிவ் சம்மந்தப்பட்டது, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி சம்மந்தப்பட்டதெல்லாம் நம்ம டிஎன்பிசியில் வந்திருக்கு. அதே மாதிரி போக்குவரத்து துறையும் டிஎன்பிசியில் கொண்டு வந்துருக்காங்க. அதே மாதிரி இபிலாம் இருக்கு இல்லையா, அதுவுமே டிஎன்பிசியில் எல்லாமே வந்து இப்போ டிஎன்பிசி கண்ட்ரோலில் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ படிக்கிற மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வாய்ப்பு. அது மாதிரி இப்போது பல்வேறு போட்டித் தேர்வுகள் வந்து கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ணிட்டு தான் இருக்குது. அந்த மாதிரி தேர்வுக்கெல்லாம் வந்து தயாராகிறதுக்கு கல்லூரி படிக்கும்போது இருந்தோ ஸ்கூல் படிக்கும்போது இருந்தோ முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா இளம் வயதிலே நீங்கள் வந்து நல்ல அதிகாரி ஆகலாம், நல்ல போஸ்டிங் கிடைக்கலாம். ஒரு எக்ஸாம் எழுதி கிடைக்கல அப்படின்னா ஏன் கிடைக்கல, எதனால் கிடைக்கல, எந்த அளவுக்கு நம்ம இன்னும் முயற்சி பண்ணணும், நம்ம பண்ணதில் வந்து என்னென்ன டிஃபிகல்ட்ஸ் இருக்குது, அந்த மாதிரி வந்து திங்க் பண்ணணும். ஒரு சில நம்ம 10th 12th டிகிரி இப்போ எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுற மாதிரிலாம் இந்த போட்டித் தேர்வு கிடையாது. போட்டித் தேர்வில் வந்து எல்லாராலையும் முடியும், சரியான முயற்சி பண்ணணும். அதுக்கு ஒரு உங்களுக்கு வந்து கைடன்ஸோடு நீங்கள் பண்ணுறப்ப வெரி ஈஸியாக வரலாம். அந்த மாதிரி கைடன்ஸ் வந்து யூனிக் அகாடமி 1994 to இன்றைக்கி வந்து 30 வருஷத்துக்கு மேலே நான் வந்து இந்த ஃபீல்டில் இருக்கேன். 25 வருஷத்துக்கு மேலே நான் வந்து இன்ஸ்டியூட் ரன் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஐஏஎஸ் வந்து நான் டெல்லியில் படிச்சுட்டு வந்து தான் இன்ஸ்டியூட்டே நான் ஆரம்பித்தேன். ஸோ அதனால் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கான இன்ஸ்டியூட், அதுக்கு முன்னாடிலாம் நான் டியூஷன்ஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். என் சப்ஜெக்ட் மேக்ஸு. ஸோ இன்றைக்கி பல்வேறு தேர்வுகள் வந்து வந்துகிட்டே தான் இருக்குது. நிறைய பேருக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட தேர்வு மட்டும் தான் தெரியுது, மீதி தேர்வுலாம் தெரியுறதில்ல. அதெல்லாம் வந்து அந்த அவேர்னஸ் இல்லாதனால தான் தெரியுறதில்ல. அந்த மாதிரி எந்தெந்த தேர்வுலாம் வருதோ நமக்கு நம்மளுடைய கல்வி தகுதிக்கு எது இதெல்லாம் எழுத முடியுமோ அத்தனையும் எழுதிட்டுருங்க. அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு போஸ்டிங் கிடைச்சதுன்னா ஜாயின் பண்ண பிறகு நெக்ஸ்ட் நம்ம என்ன விருப்பப்படுறோமோ அதுக்கு போயிட்டே இருக்கலாம். அந்த தேர்வில் ஒரு வெற்றி அடைகிற வரைக்கும் தான் கஷ்டம். ஒரு வெற்றியினுடைய விளிம்பை பார்த்துட்டோம்னா தொடர்ந்து வெற்றி தான். ஸோ அந்த மாதிரி வந்து போட்டித் தேர்வுகள் நிறைய இருந்துகிட்டு தான் இருக்குது. அதுக்கு முறையாக படிக்கணும். படித்தா நம்ம போட்டித் தேர்வில் வெற்றி பெற முடியும். அதே போல் வந்து ரயில்வேயில் வந்து வேலைக்கு போகணுன்னாலும் சரி, டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் இருக்குது. நான் டெக்னிக்கல் அப்படின்றது 10th 12th டிகிரி படித்தவங்க போகலாம். அதே மாதிரி டெக்னிக்கல்ன்றது டிப்ளமோ, ஐடிஐ, இன்ஜினியரிங் முடித்தவங்க டெக்னிக்கலுக்கு போக முடியும். ரயில்வேயில் 2 துறைக்கும் போக முடியும். அதே மாதிரி வங்கியிலுமே வந்து பார்த்திங்கன்னா +2 டிகிரி படித்தவங்க பேங்க் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி வேலைக்கு போகலாம். அதே போல் எஸ்எஸ்சி இன்கம் டேக்ஸ், கஸ்டம்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அது சென்ட்ரல் கவர்மெண்ட் இதில் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் எழுதி அதுலேயும் நீங்கள் போஸ்டிங் வரலாம். அது டிகிரி லெவலில் இருந்தால் போதும். 12th டிகிரி இருந்தாவே அதில் வந்து லாட் ஆஃப் எக்ஸாம்ஸ் வந்துட்டுருக்கு எஸ்எஸ்சியில். அந்த மாதிரி இப்போ எக்ஸாமே எழுதி போகலாம். நெக்ஸ்ட் எல்ஐசிலையும் ஏஏஓ டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் இந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த தேர்வு எழுதுனால எனி டிகிரி இருந்தால் போதுமானது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா போஸ்டல் எக்ஸாமில் 10th குவாலிஃபிகேஷன், டிகிரி குவாலிஃபிகேஷன் இருக்கிற அந்த குவாலிஃபிகேஷன் தகுந்த போஸ்டிங்கும் நம்ம போகலாம். அந்த போஸ்டலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். இந்த மாதிரி வந்து நிறைய விதமான சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ஐசி நேஷ்னல் இன்சூரன்ஸ் கம்பெனியும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். அதுக்கான எக்ஸாம் எழுதி போஸ்டிங் போகலாம். இந்த மாதிரி பல்வேறு போட்டித் தேர்வுகள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் வருஷம் பூரா நடத்திகிட்டே தான் இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம சரியான கைடன்ஸோட இந்த தேர்வுக்கெல்லாம் நீங்கள் தயாராகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாராலையுமே வெற்றி பெற்று ஒரு அரசாங்க வேலை அப்படின்றது நம்ம கனவு நனவாக்கலாம். அந்த மாதிரி நம்ம ஒரு வேலைக்கு போயிட்ட பிறகு இதே தான் இருக்கணுமானா நம்ம வயது வரம்பு இருக்குது, எந்தெந்த தேர்வுலாம் எழுத முடியுமோ அடுத்தடுத்து அதுக்கான முயற்சிகள் பண்ணி மேலே நம்ம வந்துகிட்டே இருக்கலாம். அதனால் வந்து இன்றைக்கி நிறைய படிச்சுட்டு ப்ரைவேட் செக்டர் போகிறோம். ப்ரைவேட் செக்டரில் வந்து நமக்கு நிரந்தரமானது கிடையாது. குறிப்பிட்ட வயசுக்குள்ளே நம்மளை வந்து நல்லா நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தை பூரா உறிஞ்சி எடுத்துருவாங்க. அப்புறம் குறிப்பிட்ட வயசுக்கு பிறகு நம்ம ஆரம்ப கட்டத்துலேயே தெரியாது போச்சு. தெரிஞ்சிருந்தால் நம்ம இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போயிருந்தால் செட்டில் இருக்கலாம் அப்படின்லாம். பியூன் வேலையில் இருந்தாலும் கவர்மெண்ட் வேலையாக இருந்தால் லைஃப்பில் செட்டிலாக இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி குறிப்பிட்ட வயசுக்கு பிறகு நினைக்கிறத விட சின்ன வயசுலேருந்தே இப்போ பெரியவங்களாம் வந்து ஏற்கனவே எனக்கு கிடைச்ச வாய்ப்பெலாம் விட்டுட்டு அந்த மாதிரிலாம் தெரியாது போச்சுன்னா அவங்க குழந்தைங்களுக்கு சரியான முடிவு பற்றி நம்ம படிக்கிறோம்னா ஈஸியாக வரலாம். இப்போ நிறைய பேர் டாக்டர், இன்ஜினியர், டாக்டருக்காக நிறைய முயற்சி பண்ணுறாங்க. அந்த டாக்டர் படிச்சுட்டு வந்தாலுமே இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் ஜாயின் பண்ணால் என்ன சேலரி கிடைப்போம்? 15,000, 20,000, 25,000 தான் கிடைக்கும். ஸோ கவர்மெண்ட் வேலையில் ஒரு குரூப் 10th படிச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு வேலைக்கு போகிறீங்கன்னாவே 20,000க்கு மேலே சம்பளம் இருக்குது. இப்போது நம்ம டிகிரி எவ்வளவோ படிச்சுட்டு ஒரு காலேஜுக்கு போகிறோம்னா 10,000, 15,000, 20,000க்கு மேலே சம்பளம் தரதில்ல. சில இடத்துல 5,000, 8,000, 10,000 போகுது. அந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு நம்ம வந்து போகணும் அப்படின்ற முயற்சியை எடுக்கிற போது
செட்டில்டு லைஃப் கிடைக்கும், நல்ல சேலரி கிடைக்கும், இன்க்ரிமெண்ட் எல்லாமே இருக்குது. எல்லா விதமான அவங்க லீவ்லேருந்து எல்லாமே அவங்க எடுக்கக்கூடிய இது இருக்குது. ஹெல்த் வைஸ் பாதிப்பு இருந்தால் கூட லீவ் எடுக்கலாம். நிறைய விதமான ஃபெசிலிட்டிஸ் கவர்மெண்ட் வேலைக்கு போகிறவங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு நம்ம அந்த வேலைக்கு போகிறதுக்கான முயற்சிகள் சரியாக எடுத்தால் கவர்மெண்ட் வேலைக்கு போகலாம். இந்த இதில் யூனிக் அகாடமி நாம் வந்து இது வரைக்கும் 25,000 பேருக்கு மேலே இங்கே படித்தவங்க பல்வேறு துறைகளில் வந்து பணியாற்றிருக்காங்க. ஸோ 25 ஆண்டுகளுக்கு மேலாக நம்ம நடத்திட்டு வரோம். இந்த யூனிக் அகாடமியில் எவ்வளோ பேர் படித்து வேலைக்கு போயிருக்காங்க. ஏற்கனவே வந்து ஒரு டைம் வந்து படித்தவங்க 2 வருஷம் 3 வருஷம் ஆன பிறகு கூட வேலைக்கு போயிருக்காங்க. அதாவது அவங்களுடைய முயற்சி ஒர்க் பண்ணிகிட்டே படிக்கிறாங்கன்னா குறிப்பிட்ட நேரம் தான் படிக்க முடியும். முழு நேரம் இதுவே ஈடுபட படிக்கிறாங்கன்னா வெரி ஈஸியாக ஷார்ட் டைமில் போகலாம். நம்ம ஒரு டிகிரி படிக்கிறதுக்கு 2 வருஷம் 3 வருஷம் ஆகிற மாதிரி, ஒரு வேலைக்கு போகிறதுக்கு 2 வருஷம் 3 வருஷம் ஆனாலும் நம்ம கவலைப்படாத படிக்கணும். சில பேர் 3 மாதம் படிச்சுட்டு அந்த தேர்வில் வெற்றி அடையலைன்னா நமக்கு இது கிடைக்காது அப்படின்னு விட்டுறாங்க. அப்படி கிடையாது. நம்ம வந்து ஒரு டிகிரி முடிக்கிறதுக்கே 3 வருஷம் ஆகுது. ஒரு வேலைக்கு போகிறதுக்கு 1 வருஷம் 2 வருஷம் படிக்கிறது என்ன தப்பு இருக்குது? நிறைய பேர் நம்ம ஒரே டைம் எழுதி கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு இல்லை. கிடைக்கலனா ஏன் கிடைக்கல, எதனால் கிடைக்கலன்னு நம்ம இன்னும் எந்த அளவுக்கு தயாராகணுன்ற ஒரு தன்னம்பிக்கையும் கான்ஃபிடென்ட்டும் உருவாக்கிட்டு பண்ணணும். ஏன்னா நம்ம காம்படிட்டர் ஒரு 1000 வேக்கண்ட்டுன்னா அதில் 1,00,000 பேர் எழுதுறாங்கன்னா 99,000 பேர் கிடைக்காது. அப்போ இந்த 1000 பேர் எந்தளவுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க, அந்தளவுக்கு நாமளும் பண்ணால் அடுத்த டைம் கிடைக்கும். அது மாதிரி போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று ஒர்க் பண்ணுறவங்கள நீங்கள் பார்க்கணும். அவங்கள சந்தித்து பேசுங்க. அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் எப்படிலாம் படிச்சிங்க அப்படின்றத கேட்டால் நம்ம இன்னும் நம்மளையும் உற்சாகப்படுத்திக்கலாம். அந்த மாதிரி எல்லாராலையும் முடியாதுன்றது ஒன்று கிடையவே கிடையாது. சரியான முயற்சியும் அதே மாதிரி தன்னம்பிக்கை கான்ஃபிடென்ட் இருக்கணும். நம்ம வந்து வெற்றி ஆகணுன்ற கடின உழைப்பு இருக்கணும், கான்ஃபிடென்ட் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது தான் நமக்கு சக்ஸஸ் வந்து கிடைக்கும். ஆஸ்லேஷனோடு இருக்கும்போது கண்டிப்பாக அங்கே போய் தெரிஞ்சே நிறைய தப்பு பண்ணிடுவோம். அதனால் நல்லா படிங்க. எல்லாராலையும் முடியும், தன்னால் முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட முழு முயற்சி எடுத்தால் போட்டித் தேர்வில் வெற்றி பெறுவது சுலபம். பல்வேறு போட்டித் தேர்வுகள், போலீஸ் எக்ஸாம் இருக்குது. போலீஸ்னால் 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். எஸ்ஐ எக்ஸாம் இருக்குது. எஸ்ஐ போகணும்னா டிகிரி பாஸ் பண்ணியிருந்தால் போதும். இந்த மாதிரி பல்வேறு தேர்வுகள் இருக்குது. அதை பற்றி உங்களுக்கு தெரியணும்னா யூனிக் அகாடமியில் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி யூனிக் அகாடமி 16 அத்வைத ஆசிரமம் சாலை, புதிய பேருந்து நிலையம் அருகில், சேலம் 636004 மற்றும் தொலைபேசி எண் 7868999794. அடுத்த இன்னொரு நம்பர் வந்து 9443237648. இந்த எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு ஏதாவது போட்டித் தேர்வு ஓரியன்ட்டில் ஆலோசனை வேணாலும் இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்.